வழமைக்கு மாறா வந்து இன்றைய தினம் எங்களோட வீடே வந்து ஒரு ஜொலிச்சு காணப்படக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்து வந்திருக்குது. என்னவா இருக்கும் மியூசியலால் அறியுது. ஏனென்றா ஆள் வந்து எல்லா பக்கம் தொடர்பு கூட வளலாயங்கள் நேஷன் பயங்கர ஒரு செந்தளிப்பா ஒரு இதா வந்துருக்கு. என்ன பூத்து குலுங்குது, என்ன திடீரெண்டு மரமெல்லாம் வளர்ந்து அவங்களோட கல்யாணம் முடிஞ்சு 4-5 பிள்ளைகள் இருக்கு அவங்களுக்கு. இப்போ மீன் பழக்கிறதுக்கு வந்து டேங்கர் மேல கண்ணாடி வர போகண்டலாம். அது அந்த ஜோகா சொன்னாங்க. ஒரு சிலர் வந்து சீரியஸ் அடுத்தாக்களும் இருப்பாங்க. ஏன்னா எல்லாருக்கும் எல்லா உலகம் தெரிய மட்டும் இல்லானே. கண்டிப்பா கண்டிப்பா சரியோ. இப்போ என்ன பழி இருக்கும் நீங்க சொன்ன நம்பிதே இல்லை. அழகான முறையில் ஒரு ஜொலித்து குலுங்குது பூக்காண்டுகள் செய்யறாங்க. இந்த வேலையெல்லாம் வந்து பார்த்துட்டு 2 சுப்போசர் மரங்கள் இருக்காங்க. அண்ணாவை கூப்பிட்டு தான் நாங்கள் இந்த ஒரு வேலையில வந்து செஞ்சு கொண்டு வரோம். பயங்கர ஒரு நீட்டா வந்து செஞ்சு கொண்டு இருக்காரு அண்ணா. அப்ப அந்த ஒரு சாமான் தான் வந்து அண்ணா வந்து சொல்ல போனா அந்த இரவு பகலண்டு பாராமல் நல்லா இருக்கு. ஃபுல்லா சாப்பிடாம பார்த்தா சரி. அங்க செஞ்சு கொண்டு போனாலும் பொஸ்ஸா இருக்கா பின்னால வந்து அவங்க ஒரு சரிபடியே டக்கண்டு பார்ப்பேன். நம்பரை புடிய பாருங்க. விட்டா சரி, கை விட்டா சரி, விழுந்துற சாவான். அனைவருக்கும் வணக்கம். நான் கவிதாஸ். ஓகே, நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் சொல்ல தேவையில்லை, எங்களுடைய வீட்டை தான். அப்போ வழமைக்கு மாறா இன்றைய தினம் நான் வந்து தனியாக இருந்து இன்ட்ரோ கொடுத்துட்ருக்குறேன். காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தா அவங்களுக்கு வந்து விளங்கும். அதாவது இப்போ வந்து கல்யாண நாட்கள் வந்து நாங்கள் வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. இருப்பதோ ஒரு 4-5 நாட்கள் தான் இருக்கின்றது. அதுக்கிடையில் வந்து வீட்டையும் வந்து ஒரு ஒரு கட்டத்துக்கு வந்து கொண்டு வரணும். அதே மாதிரி வந்து கல்யாண வேலைகள் வந்து பார்க்கணும். அதே மாதிரி இந்த கார்டு கொடுக்குற வேலைகள் அப்படி இப்படின்னு சொல்லி அதே மாதிரி ஒரு சில ஆட்கள் வந்து வெளிநாடுகள்லேருந்து வந்து கொண்டிருக்காங்க. அவங்கள எத்த போகிற அப்படி இப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து நாங்கள் போய்கொள்ள முடியாத ஒரு சிச்சுவேஷன். அந்த வேலைன்றைய தினம் நான் தனியிருந்து கதைக்கிறதுக்கு காரணமே வந்து அதுதான். அண்ணா வந்து பயங்கரமான விஷயம். அதால் வந்து அண்ணா வந்து ஒரே ஓட்டங்கள் பாட்டங்கள் அப்படி இப்படின்னு சொல்லி அவர் ஒரு சைட்டால் ஓடிட்டுருக்கார். அதே மாதிரி அக்கினி வந்து இன்றைய தினம் இங்கே இல்லை. காரணம் என்னென்னு சொன்னால் அவனுமே வந்து ஃபாரின்லேருந்து ஒரு ஃபேமிலி வராங்க. அவங்கள ஏற்றுறதுக்காக வந்து கொழும்பு போயிட்டான். அக்கினியும் ஜதுவும் வந்து கொழும்பு போயிட்டாங்க. அப்போ வந்து நாங்கள் வந்து தனியாக தான் நான் இன்றைய தினம் வந்து வீடியோ செய்ய போகிறேன். வழமைக்கு மாறா வந்து இன்றைய தினம் எங்களோட வீடே வந்து ஒரு ஜொலிச்சு காணப்படக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்து வந்திருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் நிறைய வேலை திட்டங்கள் வந்து நடந்து கொண்டிருக்குது. அதுலேயும் வந்து ஸ்பெஷலாக வந்து அந்த நாங்கள் வீடியோக்களில் வந்து காட்டியிருப்போம். அந்த கல் பதிக்கிற அண்ணாக்கள் வந்து நிறைய வேலைகள் வந்து செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அவங்க வந்து வேலையை வந்து கட்டாயம் முடிஞ்சு தருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைமையில் வந்து நிறைய பேர் வந்து வேலை செஞ்சு கொண்டிருக்காங்க. நிறைய தினம் வந்து அண்ணா போய் அந்த பூக்கண்டுகள் அப்படி இப்படின்னு சொல்லி அவர் வந்து செலக்ட் பண்ணி ஒரு சில பூச்சாடிகள் வந்து நேற்றைய தினம் இரவு வந்து வந்திருந்தது. அப்போ இன்றைய தினம் வந்து நான் காலையில் வந்து நானும் அக்காவும் அனுஷி அக்காவும் வந்து போயிருந்தோம். அதாவது எங்கே எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில அக்காக்கள வசந்தண்ணாட சொந்தக்காரர்கள் கொஞ்சம் பேர் காட்டு கொடுத்துட்டு அதே மாதிரி வந்து நாங்கள் வந்து என்ன சொல்கிறோம், ஒரு சிலவங்க செய்கிற நன்றி கடன்களை வந்து மறக்கக்கூடாது. அந்த வகையில் வந்து எங்களோட ஜெசிந்த் அண்ணா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வந்து பள்ளையில் இருக்கிற அண்ணா, அதாவது அந்த தேவண்ணாவை கூட்டிகிட்டு போய் அவங்களோட வீட்டை வச்சு பார்க்கக்கூடிய அண்ணா ஜெசிந்த் அண்ணா. அதே மாதிரி தேவண்ணாகள்ற வீட்டை வந்து நாங்கள் போயிருந்தோம். தேவண்ணாட வீடுன்னு சொன்னால் அது வந்து ஜெசிந்த் அண்ணாட வீடு தான். அங்கே வந்து போயிட்டு அண்ணாட்டையுமே வந்து நான் கார்டு கொடுத்துட்டு வந்த அந்த ஒரு கிளிக்கையும் வந்து நான் வந்து அட் பண்ணுறேன். வந்து பாருங்க, அது வந்து கேமரா எதுவுமே வந்து கொண்டு போகலை. ஆனால் நான் சும்மா இந்த ஃபோனில் சும்மா ஒரு கிளிக் கொண்டு எடுத்தேன்னா அந்த ஒரு வீடியோ கிளிக்கையும் வந்து அட் பண்ணுறோம். வந்து பாருங்க.
வீடியோ கட் பண்ணுங்க. பந்தரியாண்டே இவ்வளோ நேரம் நம்ம காய்ச்சி இவ்வளோ நேரம் காய்ச்சது யோசிச்சு பாருங்க. எப்படி கட்ட கல்லணுலண்டு பாருங்க. யோசிச்சு பாருங்க எப்படி தெரியும் உங்களுக்கு. அதாவது இவ்வளோ நேரம் சும்மா இருந்து காய்ச்சி தெரிவிக்க கூட விளாங்கல்ல ஆளுக்கு பாருங்க. சத்தம் சத்தம் என்னவா இருக்கும் நைகள் தவணை என்னவா இருக்கும். மியூசியல் ஆள் அறியுது. ஏனண்டா ஆள் வந்து எல்லா பக்கம் தொடர்பு கூட வளலாங்கள் நேஷன் ஆளுக்கு தெரியும். ஆள்கிட்ட என்ன போல வளலாங்களே அண்டு ஷாருக்கா போனதானே நான் கொடுக்க அதுதான்டாப்பா டேட் தெரியாம அது அது வேண்டி போனதுக்கே நேரம் சாப்பிடாத நேரம் அவ்வாறு வளலாங்களே ஒன்று உங்களுக்கும் இப்படி ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது. வீதியில் ஓட்ட நாங்கள் இப்போ ஓட்டு போய் எவ்வளோ ஆழம் ஆகும் 2 மாதத்துக்கு மேலே வெளியில் ஒரு இடம் போகிறல உங்களெல்லாம் சந்திக்க போய் காணும் ஆழம் ஆச்சு. வீட்டு இன்னும் கிடக்கு முடிஞ்சுது. இப்போ கூடுதலான முடிஞ்சு கொஞ்சம் கிடக்கு. அதான் என்ன ஆட்டம் படியா வந்து ஒரே உங்களுக்கு அஞ்சு தடவை வருவாங்க. எல்லாம் தெரியும். எல்லாம் அறிஞ்சது எல்லா நியூஸும் அறிஞ்சது. இல்ல இல்ல ஆளுக்கு தெரியாம இருந்திருக்கு. ஆனா ஆள் டைம் ஒன்றும் போகவும் இல்லை. நான் போகணுமாண்டு பற்றிய ஓட்டமா கிடக்கும். சொல்ல தெரிஞ்சாலும் சொல்ல வந்த மாதிரி வந்து போகுது. உண்மையா கனவால ஜெஷன் தானே ஆமா ரோட்டால போக்குள்ள வரக்குள்ள சந்திச்சு காய்க்கிறதாரா வீட்டை வந்து தேவனையோ இவ்வளோ ஆளாப்பாண்டு கடைசி 6 பர்த்டேக்கு வந்தால் அஜினி 2 அஜினது வரல நீங்க என்ன ஆளுங்கயோ பொம்பளைட்ட போன வேணும் அது ஆளைத்தான் வாங்க போனீங்க ஆண்டை அஜின பர்த்டேல ஆண்டை அவர் தானே வாங்க போனீங்க. இப்போ என்ன பேரு கண்டக்கா அவ பார்க்க போடல நீங்க ஆண்டு 2 தானே அப்படியா பாத்தீங்களா விளையாட்டு ஆளுக்கு கடும் விளையாடல பாட்டி அவ்வளோ தேய்வ பாத்ரூமுக்கு போனா தேய்வ அவ்வளோ உண்மையாதான் 1 மணி தேவை 1.5 மணி தேலாம். ஓ அக்னி குழம்பு போயிட்டான் இரவு படம். அது அங்கே கனடா இருந்து ஒரு அக்காக்கள் வராங்க. அவங்கள கூட்ட போகிறது நாங்கள் போகிறதுக்கு தெரியும் டைம் காணாது. எல்லா பக்கமும் ஓட்டங்கள் பாட்டாங்க. அப்போ நாங்கள் யார் போனாலும் தெரியாது ஓட்ட ஆக்கள் இல்லைன்ட்டு அக்னியையும் அனுஷியா கடை ஓடியனையும் அனுப்புனேன். கூட்டி கொண்டு வரோம். அது வந்து கொண்டு இருக்கு. அப்படி இறைக்கு வந்துடுவாங்க 7 மணி வரைக்கும். நான் சொல்கிறவளாங்க இல்லையா ஒரு இடம் போகல. இப்போ நீ தான் போகணும். எல்லாம் நாங்கள் தானே இப்போ பார்க்கணும். எல்லா பக்கம் ஓட்டாங்க. இப்போ நாளைக்கு தான் நாங்கள் போகணும். நேற்று போக கொண்டு ஓட்டுருக்கு கார் டயர் அடிச்சிட்டு. அப்போ அதோட வீணாக காட்டு போனதால அப்போ ஒன்றும் செய்யலை. நான் பார்த்தா அப்படி தான் அப்படியே போய் இப்படியே வந்து உங்கள்கிட்ட வந்து போக மாட்டேன். நேற்று பிளான் பண்ண பிழைச்சிட்டு அப்புறம் 2க்கு வேறு ரூட் போய் வரோம் காக்களோட. அப்போ தவிர என்ன 2 நாளைக்கு முதல்ல வந்து நில்லுங்க அங்கே போயிட்டு 15ஆம் தேதி நான் 14 கதைக்கு வழி கூட்டா செல்ல குட்டி கதை சொல்லி வேறு இல்லைடாப்பா அம்மானே தெரியும். 16 கல்யாணம் 16 இல்லை இல்லை ஆண்டு என்னன்னு தெரியல.
உண்மையா கல்யாணம் நீங்கள் கணக்காகல சொன்ன கல்யாணம் உண்டு இந்த ஹொட்டது உள்ள கணநாள் இல்லை சொன்ன கல்யாணம் தானே லவ் தானே என்ன உடைக்க போயுது இல்லை அதான் அதான் ஓடு இப்போ ஓடுறது கண்டக்கா இப்போ வர்ற கண்டக்கா முதல்ல ஒன்னாரா காணாக்கா பௌர்ணமி அது பௌர்ணமியாக்கா இது கண்டக்கா பேர்களை பார்த்தா அப்படிதான் ஆமா ஆமா யாருடாப்பா கட்டார் கொடி உண்டு கிடக்கு கட்டாரா ஏன அதான் அதான் நீங்க கேட்குற சாப்பாடு உண்டு உண்மையை சொல்லணும்னா வரக்குள்ள இன்னும் ஒற்றேஸ்வரன் வாடி பசிக்கு வசிக்கு ஜெசிந்தன் நாடை விட்டு என்னம்மா உண்டு அப்போ நான் சொன்னேன் சரியில்லானே சொல்லி போட்டு போனா வேற விஷயம் எந்த ஒரு வீட்லயும் வந்து இப்போ சொல்லி போட்டு போனா வேற விஷயம் நீங்க உங்களுக்குன்னா சமைப்பீங்க இல்லையோ அதை நீங்க உங்களோட கடமை அது கேட்கறது ஆனா வீட்டை சமைச்சிருக்கீங்க என்னக்கா இப்படி சொல்லி கொண்டிருக்கிறானே சாப்பாடு இல்லாம தான் கொண்டு போறான்னு இல்லை 12 மணி இருந்தாலும் வழி கூட இப்போ டைம் பாருங்க பிறகுதான் ஜூஸ் கொண்டு குடிச்சேன் நாங்கள் அவ கூட ஜூஸ் அது குடிச்சு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவோம் என்ன வேற இதை வேணும் தூக்கு போட்டாலும் போட்டுருவோம் சரி கல்யாண வீட்டுக்கு வந்துட்டு தான் போடுவோம் கல்யாணம் முடிச்சு போடுங்க இல்லை கல்யாண வீட்டுக்கு வந்து அங்கேயே வச்சு போட்டோம் இங்க வேற தேவன் என்ன காரியம் இப்போ என்ன காரியம் கறி என்ன முறுக்குங்க பிளாப்பட்டை அப்பள பொரியல் மிளகா பொரியல் என்ன கறின்னு எனக்கு தெரியும் சாப்பிட்டேன் எனக்கு யோசிக்கிறேன் நானும் தாண்டாப்பா நான் அங்கே இல்லை சாப்பிடுவேன் எங்க சேச்சில சேச்சில் சோறு சாம்பார் கத்திரிக்காயும் கனவாயும் போட்டு ஒரு குழம்பு முட்டை புற சாப்பாடு சொல்லி வேற நல்ல ஒரு பிடிதான் அதுதான் அதுக்கு தான் பள்ளிக்கலாம் அங்கே வரும் வீடியோ கட் பண்ண விராடா வாழ்க்கை வீடியோல கேட்கணும் பாப்பா நீ விட இல்லை ஆள் ஒளிம்பிரும் பிறகு இல்ல இல்ல நான் ஜூஸ் என்ன என்ன கறியா மரக்கறி உண்மையா அது என்ன கறின்னு சொல்லுங்க மரக்கறி முருங்கங்காயம் பிளாக்கொட்டை போட்டு கறி மற்றது பிளாக்கொட்டை பொரியல் மற்றது கீரை வர சாப்பிடலாம் அவரக்காய் அவரக்காய் நான் போய் சாப்பிடுவோன்னா ஒரு பிளானோட வந்தேன் நான் அங்க சமைச்சல காத்துட்டு அது இரவு சாப்பிடறானே 4 மணியா போச்சு அது அம்மா மட்டக்கள போய் வந்து சமைச்சு வச்சு அப்புறம் சாப்பிட இரவு சாப்பிட வேண்டியா இரவு சாப்பிடாம படுக்கணும் இப்ப பகல் சாப்பிட இரவு சாப்பிடாம படுக்கலாம் இரவு சாப்பிடுதான் அதோட பிள்ளையெல்லாம் தொட்டில ஓட்டுட்டு வந்து ஆக்கள் அது ஒரு பிரச்சனை போய் திருக்கி அம்மா ஹோல் எடுத்து இருக்கு அங்க ஹால் லேட் ஆயிரும் பிறகு நான் போய் சாப்பிட முடியும் அவ என்ன மட்டும் போட்டுதான் புற நினைக்காங்க நானும் ஆத்தியும் சாப்பிடுறேன் 2 பேரும் சாப்பிடுவோமா ஆத்தி இல்ல இல்ல ஒன்றுக்க போட்டுதானா 2 பேரும் சாப்பிட போறோம் பிள்ளை நான் நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களோட கல்யாணம் வீட்டுக்கு வருவோம் அவையில் சாப்பிட்டாதான் அவையில கல்யாணம் அவங்களோட கல்யாணம் முடிஞ்சு 4-5 பிள்ளைகள் இருக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு அது நீங்க சாப்பிட்டாதான் பண்ணலாம் எல்லா சில விஷயங்கள் செய்யற பொறுத்து தான் இருக்கு மாங்காய் எல்லாம் முடிஞ்சிடும் மாங்காய் இல்லை நம்ம முதலாவது வந்தா இருக்கு இவர் தேவனை தான் அக்கா வந்து காடு கொடுக்க அப்புறம் அனுவக்கா தேவனை வேணுங்க தட்டி கொடுங்க ரைட் தவிர கல்யாணம் தெரியுதா அப்புறம் உங்களுக்கு சொல்லி வேணும் படம்லாம் போட்டிருக்கேன் இல்லை படமெல்லாம் இல்லை படமெல்லாம் இல்லை நான் பிளான் பண்ணேன் ஜெசிந்தா கொடுத்தாலே உங்களுக்கு தந்த மாதிரி தான் சரியா எல்லாம் இப்போ அண்ணன் தம்பி தானே என்ன 1 50 ரூபா என்ன உங்களுக்கு 2 குண்டு தானே காட்டு இருக்குது ஒன்று அதை பற்றி யோசிக்காங்க மனசார வந்து வாழ்த்திட்டு போங்க 9 மணிக்கு காலையில் ஓ அதுக்கேற்ற வந்தாச்சு சாப்பாட்டுக்கு வந்தா சரி ஏனம்மா ஓ இது அது டவுனுக்குள்ளே இருக்கு சூரியமால் தாஜ்மஹால் அவர் சொல்லுவார் ஒவ்வொரு பேரையும் மாற்றி சொல்லுவார்
சரி நேசமணி வேறு ஏதாவது சொல்லுங்க வேறு அவன் குட்டியை சிந்தனை பாருங்கப்பா தேங்க்யூ தேங்க்யூ இன்னும் குட்டியா கொண்டு குட்டை பண்ணுறேன் அந்த பசிக்கு நல்லா போல சோறு வேணும் அவங்களுக்கு பிஸ்கட் வந்துட்டேன் சாப்பிடாது சரி சோடா இல்லை அது சரி ஆள் 2-3 பிளேட்டோட 2 மறைக்கு கொன்னிக்கு என்னப்பா 2-3 பிளேட்டோட வரையல் இங்கே தங்கா கண்டு ஓடி தருடாப்பா உங்களோட காது அவள் சாப்பிட மாட்டான் நான் சும்மா வேணும்னாண்டாப்பா 2 கையோட சாப்பிட்றேன்ட்டு அவன் சாப்பிட மாட்டான் கொடுத்தாச்சு தேங்க்யூ சொல்லுங்க தேங்க்யூ சரி சரி அம்மாவும் கொடுக்கணும் அம்மாவும் கொடுங்க அப்போ அம்மாவுக்கு என்னத்தை கொடுக்குற முதலாவது இங்கே வந்தாலே வரத்தான் பண்ணும் எல்லாரும் அடி வட்டி போடுறோம் வந்து காட்டெல்லாம் இருக்காண்ணா ஒரு பிரச்சனை இல்லை நியாயமான காட்டு கிடக்கு சந்தோஷம் வரட்டா இப்போ போயிட்டு விளைக்கூட ஏண்ணே ஆ வரட்டா தான் போயிட்டு ஆ நாளை போல கூட வேலாடவோ கூட மிஸ்ஸாக்க உங்களோட காட்டு அடிக்கும் காட்டு அடிக்க தான் போகணும் இதே டிசைன் இல்லை காட்டு அடிக்கல சொல்றேன் ரொம்ப காட்டு மட்டும் போட்டாச்சு சரி அப்போ தேவண்ட வரட்டா போயிட்டு போயிட்டு வாங்க சந்திப்போம் அப்புறம் சந்திப்போம் வா இருங்க ஓடுது சரியா ஓ சரியா சொல்லுங்க ஓ சந்தோஷமா இருக்கட்டும் சரி சரி ஓகே இப்போ வந்து பார்த்துருப்பீங்க அது வந்து சவுண்ட் வந்து குவாலிட்டி இல்லாமல் இருந்திருக்கு ஏன்னா நான் ஃபோன் கேமராவில் வச்சுட்டு இருந்தேன்னா அதே மாதிரி நான் ஹெட்செட் அடிச்சுட்டு இருந்தேன்னா அது வந்து அது ப்ளூடூத் கனெக்ட் ஆகிருந்தால அதுவுமே வந்து சவுண்ட் கொஞ்சம் குறைவாக இருந்திருக்கும் இப்போ அந்த வேலை அவங்க எல்லார்ட்டையும் போயிட்டு வந்து நான் இப்போ தான் வந்து வீட்டை வந்தேன் நான் இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 5:30 ஆகுது டைம் இப்போ தான் வந்து நிற்கிறேன் அப்போ அந்த வகையில் இன்றைய தினம் என்னென்ன மாதிரி வேலைகள் என்னென்ன மாதிரி நடக்குது அப்படின்ற ஒரு சில விஷயத்தில் வந்து காட்டுறோம் பாருங்க உண்மையாக வந்து அந்த பூக்கண்டுகள் எல்லாம் வந்து இறக்கப்பட்டு அந்த அவடத்தில் வந்து இருக்கும்போது அந்த புல்லெல்லாம் வந்து நிலத்தில் வைக்கும்போது பார்க்க வந்து சூப்பராக இருக்குது நிறைய வந்து ஒரு அழகத்தை இருக்குது இந்த வகையில் நாங்கள் இப்போ என்னென்ன விஷயங்கள் வந்து நடந்து கொண்டிருக்குது என்னென்ன மாதிரி வேலை திட்டங்கள் வந்து நடந்து கொண்டிருக்குது அப்படியான ஒரு சில விஷயங்களை வந்து நாங்கள் வந்து பார்ப்போம். அதுக்கு முதல் எங்களுடைய சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் இப்போ கீழே போயிட்டு என்னென்ன மாதிரி வேலை நடக்குது அப்படியான பூக்கண்டுகள் வந்து இருக்குது என்னென்ன மாதிரி நடந்து கொண்டு இருக்குது அப்படியான ஒரு சில விஷயத்தில் வந்து நாங்கள் வந்து கீழே போயிட்டு பார்ப்போமா. ஓகே, அப்போ வீடியோ உங்களுக்கு காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் அதுக்கும் போடுறாங்கல்லப்பா. அப்போ ஆக்களும் இல்லை தானே, இப்போ மாவள்ச்சியும் வந்து வேண்டுமாம். அவருக்கு அப்போ எடுத்துகிட்டு வரும் இப்போ அதால் ஒருக்கா மாவள் சீமந்தையும் வந்து ஒருக்கா எடுத்து கொடுத்துட்டு நாங்கள் வந்து காட்டுறோம் என்னென்ன மாதிரி வேலைகள் நடக்குது என்ன சட்டங்கள் அப்படின்னு சொல்லி. என்ன சொல்கிற வேலைகள் வந்து பயங்கரமாக நடந்து கொண்டு இருக்குது. முன்னுக்கு டைல்ஸ் ஓட்டுறாங்க, அதே மாதிரி பெயிண்டிங் வேலை, வெல்டிங் வேலை, படி ஓட்டுற வேலைகள், அதே மாதிரி நம்மளோட ஜிப்சம் டீம் வந்து இறங்கியிருக்குது. அவங்களும் ஜிப்சத்தை வந்து கொஞ்சம் அழகுபடுத்திருக்காங்க செகண்ட் ஃப்ளோரில். அதே மாதிரி டிவி ஸ்டாண்ட், அந்த ஸ்டாண்ட் ஒன்று வந்து அடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களோட வேலையுமே வந்து ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான வேலை. அது எல்லாத்தையுமே வந்து காட்டுறோம். இப்போ நாங்கள் வந்து மாவள் சீமந்தை வந்து பெஸ்ட்டுக்கு எடுத்து கொடுத்துட்டு அதுக்கு பிறகு வந்து நாங்கள் காட்டுறோம் என்னென்ன மாதிரி உள்ள வந்து நடந்து கொண்டு இருக்குது வேலை அப்படின்னு சொல்லி. காருக்கு ஏற்றுற சரியில்லை ஜீவா, தூக்கி ஏற்றி விட்றேன், கொண்டு வரேன்ட்ட நான் கொண்டா சரி. நான் ஒன்றை கொண்டு வரேன், ஒன்றை தோளில் ஏற்றி விட்றேன், 2 கொண்டு வரேன். காரில் ஏற்றுற சரியில்லை. ஏன்டா அப்படி பார்க்க? அப்போ பெட்ர மாடு பார்க்குறான் பார்க்க இதில் இறக்கி விடையோ பார்த்திடலாம். இப்படித்தான் வேலையில் வந்து பிள்ளைகள் வந்து செய்வானுங்க இல்லையாண்டு இல்லை. இந்த அந்த தெரியாது கொஞ்சம் சிக்கலும் கிடக்கு செய்கிறதில்ல.
ஐயோ அப்படி அந்த போய் திரும்பி சுவாசித்த பண்ண உள்ள ஏரியாவில் கார்லையும் வந்து எடுத்து அது ஒரு பக்கம் யோசனையாக கிடக்கு. என்ன செய்கிறது எல்லாம் வந்து இப்போ இந்த வேலைகள் வந்து ஓடிக்கொண்டிருக்கிறால மனுஷனுக்கு வந்து ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்குது. கல்யாண நாட்கள் வருது, அதுக்குரிய ரெடியாகவே இல்லை. இன்னும் நாங்கள் அந்த வேலையெல்லாம் பார்க்கணும். அப்படியே வீட்டு வேலையோட ஓடி திரிகிறால கொஞ்சம் சிக்கலாக கிடக்கு. பார்ப்போமே என்னமாண்டு எதுவாக இருந்தாலும் பிளான் பண்ணி செய்யலாம். எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ அண்ணாவும் வந்து வீசி ஆளும் வந்து ஓடி தெரியுது ஃபோட்டோ ஷூட்டு அப்படி இப்படின்னு சொல்லி. அதே மாதிரி அக்கினியும் இன்றைக்கு வந்து இல்லை, அவன் வந்து கொழம்பு போயிட்டான் அக்காக்களை கூட்டிகிட்டு வர்றதுக்காக. எல்லோரும் பிஸின்றதால் வந்து ஒன்றும் செய்யலை. நானுமே இப்போ தான் வந்தேன், நானும் பிஸி தான். இப்போ வீட்டை வந்ததால் சில வேலையில் அவங்க கேட்குற சாமான் வண்டி கொடுத்தா தான் அவங்களோட வேலைகள் வந்து ஓடும். அதில் வந்து ஓகே நாங்கள் இப்போ அபிராமி ஹார்ட்வேருக்கு போயிட்டு மாவள் சீமந்தருக்கு எடுத்துகிட்டு மாவள் சீமந்தை எடுத்து வந்து கொடுத்துனிக்கு ஒரு அரை மணி தேலம் போகும்போது அடுத்த அவன் சொல்லுவாங்க. அப்படி வந்து அது ஒரு பக்கம் டென்ஷன். எந்தெந்த நேரம் அப்படி சொல்லுவாங்கன்னு சொல்லி தெரியல. சாமான்கள் தேவைப்படுற நேரம் சொன்னால் உடனே ஓடி ஓடி போய் எடுத்து கொண்டு கொடுக்கணும். ஆறுக்கு ஏற்றுற கொஞ்சம் வாடுறா போது கச்சான போட்டிக்க போடுவி பிள்ளையான வேலை உங்களோட அம்மாக்கள் பார்த்த வேலையா ஆடுற சாமன் பாவு அம்மா சுண்டல் விரிப்பம் சட்டையை கொண்டு விடாது. கீழே வச்சுருங்க அதுலையா. ரைட் சரி. அப்போ சீமந்து எடுத்தாச்சு. ஆறுக வைக்கக்குள்ள சித்தப்படணும் அந்தண்டா பாரிக்க அவர் சாமான்கள் ஏற்றுற தெரியலை. என்ன செய்கிற அவசர ஆபத்தில் கொண்டு செஞ்சு கொள்ளல நிலைமையில். ஓகே அப்போ அதாவது நான் பார்த்துருப்பீங்க சீமந்து வேக்கெல்லாம் வந்து இறக்கித்து வந்த இடத்துல. அப்போ எப்போயே வந்து உங்களுக்கு விளங்கியிருக்கும் என்னடா திடீரென்று ஒரு பயங்கர ஒரு செந்தளிப்பாக ஒரு இதாக வந்துருக்கு. என்ன பூத்து குலுங்குது என்னடா திடீரெண்டு மரமெல்லாம் வளர்ந்து திடீரெண்டு ஒரே நாளைக்குள்ளே என்னடாப்பா இவ்வளோ பெரிய மரங்கள் நீங்கன்னு சொல்லி உண்மையில இவ்வளோ பெரிய வீடு கட்டினதில் விஷயம் இல்லை, இதெல்லாம் இருக்கு விஷயம். ஏன்னா இந்த மரங்களை வடியாக வளர்த்து அது ஒரு நல்ல ஒரு உணர்வு தரக்கூடிய அளவுக்கு எப்போ வருதோ அதுக்கு பிறகுதான் வந்து விஷயம். இதானா பெரிய லெவலில் உணர்வு தருமான்னு சொல்லல அதானே சொல்லல. அது இருந்தாலும் ஒரு படிவிற்கு பாருங்க காத்தாங்குடி இந்த மட்டக்கள தூக்கு வச்சுட்டு பேர்ச்சங்கண்டு எல்லாம் நடுவில் மடிவாக கிடக்கு. அதே ஒரு செட்டப்லாம் வந்து இதுகளையும் வந்து வைக்கணும். இந்த கண்டெல்லாம் வந்து இப்போ வந்து ஒரு அளவில் நிற்கிது. இந்த அளவுல இப்போ கொஞ்சம் காலம் போக கொஞ்சம் வளர்ந்து வந்துடுவேன். ஆனால் எங்கள்கிட்ட கவனிப்பு போகணும், கவனிப்பு கட்டாயம் போகணும். காலையில் ஒலிம்பி அடிக்கணும் தண்ணி கத்த. எங்களுக்கு வேலை கிடக்கு ஓஸ் பைப்புகளுக்கு தான் இருக்கு. என்ன பாடியா இப்போ நாங்கள் வீட்டு வேலை முடிஞ்சாலாவது கொஞ்சம் ரெண்டு பார்த்தா அப்புறம் இங்கே இதுக்கு வேலை வந்து பூங்கண்ணி தண்ணி அடிக்கிறது அது நார்மலாக அது தெரியாது. அது நார்மலாக இருக்கக்கூடிய வேலையில் அண்ணாக்கள் வந்து தெரியும் உங்களுக்கு கல்லெல்லாம் பதிச்செல்லாம் கம்ப்ளீட் பண்ணி போட்டு சொன்ன அடுத்த ஆட்டம் வந்து இந்த பூக்கண்டு நட்டு அதை ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணக்கூடிய அளவில் அவங்க வந்து செஞ்சு தரணுன்றது தான் வந்து அவங்களோட ஒரு ஆசை. அதே மாதிரி எங்களுக்கு நாங்களுமே சொன்ன விஷயம் கல்யாணத்து வீட்டுக்கு இடையில் இதுகளை கொண்டு ஒரு அறைக்கு இதில் ஒருக்கா கம்ப்ளீட் பண்ணி தந்தா நல்லவன்னு சொல்லி இதெல்லாம் வந்து அப்படியே வச்ச இடங்கள்ல இருக்க ஒரு சாம்பிளுக்கு வந்து காட்டுறோம் பாருங்க. அதாவது நீங்களுமே வந்து யோசிச்சிருப்பீங்க, நாங்கள் சொல்லியிருப்போம் தண்ணி தொட்டி தண்ணி என்ன மீன் பழக்கிறதுக்கு வந்து டேங்கேற்ற மேலே கண்ணாடி வர போகண்டலாம். அது அந்த ஜோகா சொன்னாங்க. ஒரு சிலர் வந்து சீரியஸாக அடுத்தாக்களும் இருப்பாங்க. ஏன்னா எல்லாருக்கும் எல்லா உலகம் தெரிய மாட்டேன் இல்லை. கண்டிப்பாக சரியோ இப்போ என்ன போல இருக்கும் நீங்கள் சொன்ன நம்பிதே இல்லை. அப்படிதான் அப்பாவுக்கு வந்து இதுக்குள்ள வந்து மீன் பழக போகிறோம் சொன்ன உடனே ஆள் வந்து நம்பிட்டு ஆட உண்மையாக மீன் தான் பழக போகிறானே போல. ஆனால் அது இல்லை மேட்டர்.
இந்த இருக்கிற செம்மண்ணெல்லாம் போட்டு அவங்க வந்து அந்த பாருங்க உதாரணத்துக்கு இந்த பசலை எல்லாம் போட்டு என்ன அது என்ன பசலை பசலை இந்த மருந்து தான் கொண்டு வந்துருக்காங்க. இதில் பேர் வந்து என்னடாப்பா இது என்ன மிஷி அதாவது சிங்கள பேர் ஒன்று கிடக்குது மிஷி அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டு பசலை நினைக்கிறேன். அப்படிதான் கூட்டு பசலை எல்லாம் போட்டு ஒரு அழகான முறையில் மரக்கண்டு எல்லாம் வந்து நட்டு தாராங்க அண்ணாக்கள். வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் இதுவுமே ஒரு வித்தியாசமான ஒரு வடிவமைப்பு. இதுக்கு வந்து பிளாக் கலர் டைல்ஸ் பதிச்சு அதே மாதிரி கீழே ஆஷ் கலர் கொடுத்து அதே மாதிரி கீழே வந்து பெயிண்ட் வேறு மட்டும் சொல்லி நினைக்கிறேன். வந்து பாருங்க வந்து அழகான முறையில் பூக்கண்டெல்லாம் வந்து வரிசையாக வந்து நட்டுருக்காங்க. அதே மாதிரி இது என்ன தண்ணி பிடிக்கிறது கூல் பண்ணி குடிக்கிறது. ஆமாம் போல அந்த ஒரு சில இடத்துல போன அந்த மண் சட்டி ஒன்று இருக்கும் செட் திறந்தா நல்ல சாமான் நம்மளோட செட் பண்ணணுமா அதை உண்டு. இது சும்மா வச்சிருக்காங்க. இதுக்குள்ளேயுமே வந்து மண்ணெல்லாம் போட்டு இதுக்குள்ளேயும் மரக்கண்டுகள் வச்சா இவரு நடுவாக்கினா இந்த பெப்பில வந்து என்ன இல்லை இதில் இது சும்மா வச்சிருக்கேன்ப்பா. இல்லை இதில் வைக்கிற பிளான் தான் அதுதானே மாற்றணும் போல கிடக்கு. அப்போ வந்து இந்த லைன் அப்படியே வந்து பாருங்க அழகான முறையில் ஒரு ஜொலித்து குலுங்குது பூக்கண்டுகள் நிற்கிறாங்க. அப்போ இந்த வேலையெல்லாம் வந்து பார்த்துட்டு 2 சுப்போஷர் மரங்கள் இருக்காங்க. மதிய டைம்ல கொஞ்சம் பலமையான பழக்கம். அவங்க வந்து அப்படிதான் வேலையில் போயிட்டு மதிய டைமில் ஒரு தூக்கம் அப்படி வந்து அந்த மாதிரி போது இதுக்குள்ளே என்ன இது இந்த கல் போட போகிறாங்க போல. சல்லியாக போட்டுருக்காங்க எல்லாத்துக்கும் என்ன சல்லிதான். அந்த மாதிரி வந்து கல்லெல்லாம் போட்டு ஒரு வடிவம் சல்லியே மண் இல்லாமல் கழுவி போட்டு போடுறாங்க. சல்லியே கழுவி போட்டு போடுறாங்க. ஆமாம் மண் வரக்கூடாது வடிவுக்கு இருக்கணும் சல்லியாண்டு. சியா எப்படியா வேளாண் பேர் சொல்லி வேலை இல்லை பாட்டு சூப்பர் வேற லெவலு. அதே மாதிரி இஞ்சாலும் வந்து பாருங்க ஃபுல்லாகவே வந்து பூக்கண்டு வந்து கும்பம் தான் சொல்லுவோம். எப்படி போகும் எப்படி போவோம் இப்படி சுற்றி போவோம் வந்தாதான் தெரியும். பூக்கண்டில் இதெல்லாம் வந்து பயங்கர விலையான பூக்கண்டுகளாண்டா. என்ன அப்படி ஒரு நேஷம் அறிஞ்சேன் நான். அதே மாதிரி இந்த ஏரியாவுக்கு ஃபுல்லாக வந்து புல்லு நடப்புறாங்க அண்ணாக்கள். அதுக்குரிய புல்லெல்லாம் வந்து வந்துருக்கு பாருங்க. அதையும் காட்டணும் இருக்கா. இப்போ இந்த ஏரியாவுக்கு நடுறதுக்குரிய புல்லுகள் வந்து பறிச்சிருக்காங்க. சும்மா செய்யல அளவு உனக்கு எல்லாம் அளவு திட்டங்கள் தான் முழுக்க அளவு திட்டம் அளந்து அந்தந்த மாதிரி ஒரு டிசைனை தான் வந்து செஞ்சு கொண்டிருக்காங்க வேலையை. கூடுதலாக 6.6 போட வேண்டாம் 1 போட்டுடுங்க கூடுதலானது. அப்போ அந்த மாதிரி வந்து வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. இதெல்லாம் பதிச்சு முடிச்சோன்னே கட் பண்ணி பாருங்க அப்படி இருக்கு. மரத்துல நட்டு போட்டு என்ன முடியணும் அதான் முடிஞ்சாதான் நம்ம வேற கிரைண்டர் ஒன் பண்ணது காரணம் கிட்ட வரக்கூட ஆக்கள் அதான் விஷயம் இதான். அப்போ அண்ணாட வேலை வந்து எது வந்து நடந்து கொண்டிருக்குன்னு சொன்னால் அந்த அம்புக்குறி மாதிரி அதே மாதிரி அந்த டைமண்ட் மாதிரி எல்லாம் வந்து வேலைகள் நடந்து கொண்டிருக்கு தானே. அது வந்து எங்கிட்ட மாவுல் பாய்க்கிற அண்ணாக்கள் வந்து இடையில வந்து வராம விட்டுட்டாங்க. மினக்கட்டு செய்கிற ஒரு வேலைன்றால வந்து ஆக்கள் வந்து பயந்து போனாங்க. அப்போ அண்ணாவை கூப்பிட்டு தான் நாங்கள் இந்த ஒரு வேலையில் வந்து செஞ்சு கொண்டு வரோம். பயங்கர ஒரு நீட்டாக வந்து செஞ்சு கொண்டு இருக்காரு அண்ணா. அப்போ அந்த ஒரு சாமான் தான் வந்து அண்ணா வந்து சொல்ல போனால் அந்த இரவு பகலண்டு பாராமல் அவருக்கு வந்து பகல்ல செய்யற விட இரவு வேலையில் வந்து பிடிப்பு கூட. ஏன்னு சொன்னா அந்த வெயில் கூச்சங்கள் படாம அந்த இந்த டைம்ல எல்லாம் வந்து வேலையில் தண்டவாடல போய்கொண்டிருக்கேன் இல்லையோ ஓமமாயிரும்ண்ணா கலப்பில்லை. அதால வந்து தண்ட வேலையில வந்து நிறைய வேலைகள் இருந்தும் என்ட தம்பிர வேலையோருக்கா முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லி வந்து நிற்கிது. அதுவே பெரிய இதுண்டு என்ன பெரிய சப்போர்ட். கை கொடுக்கணும் அப்போ வந்து அந்த மாதிரி அன்னாட வேலைகள் வந்து நடந்து கொண்டு இருக்குது. அதே மாதிரி ஷாம்பிளுக்கு வந்து இந்த இருக்கிற புல்லு வந்து என்னென்ன மாதிரி பதிச்சு வராங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நான் வந்து ஷாம்பிளுக்கு வந்து பதிச்சிருக்காங்க அண்ணாக்கள். அதையுமே வந்து காட்டுறோம் வந்து பாருங்க. இங்கே பாருங்களா இந்த இந்த லைன் ஃபுல்லாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த லைன் எல்லாம் எதுக்காக வெட்டின அப்படி இப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து விளங்கியிருக்கும். அதில் நான் வீடியோக்கள்லேயுமே வந்து சொன்னேன் நாங்கள்.
அப்போ வந்து கற்பனை பண்ணி செஞ்ச ஒரு விஷயம் இது வந்து ஆனால் உண்மையிலேயே நல்லா தான் இருக்கு என்ன நல்லா இருக்கு ஃபுல்லாக சாப்பிடாம பார்த்தா சரி அங்கே இருக்கு அது மட்டும் இல்லை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு புல்லுகள் வந்து வளரும் வளர்ந்தா அது சாமம் பட்டணும் கத்திரிக்கோளால் டருக்கு அந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் வந்து பண்ணணும் கண்டிப்பாக இதில் வந்து ஒரு விதமான பூச்சாடிகள் அங்கே ஒரு கணக்கில் கட் பண்ணி போகணும் என்ன ஓ அதெல்லாம் வட்டி வளர்க்குற பூக்கண்டு தான் விளங்குவோம் இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டிருக்கோம் எல்லாம் பேழையால் போட்டு தானப்போ கண்டு ஓ இதெல்லாம் வந்து கூட்டு பசலை கூட்டு பசலை இது என்ன பசலை என்னண்ணா கூட்டு பசலையோ கூட்டு பசலை என்ன உரமெல்லாம் போட்டு தான் வந்து வைக்காங்க உண்மையா வேலை வந்து சூப்பராக சொல்லணும் நல்லா இருக்கு உண்மையா மற்ற இந்த ஆக்களுக்கு இந்த கல்விப்பதிக்கு வந்த ஆக்கள் உண்மையாக எங்கள்கிட்ட என்னைக்கு வந்தாங்க அந்த வாங்கி வேலைன்னு வேலை நீட் தான் நேற்று தான் அப்படி வேலை வராட்டின்னு சொல்லுவாங்க அப்படிதான் பிரச்சனை நேர்மையான வேலை வந்தா மின்னல் தான் இடிஞ்ச சேர பாரு சேர்ற வேலையை பாரு சேர் நேரம் சேர் ஒரே ஓட்டம் தானப்பா சம்பர முடிய பாருங்க விட்டா சரி கை விட்டா சரி விழுந்துரு ஜாவான் ஆனா வேலை செய்ய ஜம்பரில் வழுக வலி கொடு அவ வேலையில கொஞ்சம் பொறுத்துட்டு போலாம் மெலிகிறார் உள்ள வந்து மெலிவுகள் அப்ப பாருங்க இதை வந்து ஒரு வடியா காட்டுவோம் ஜீவா அந்த 2 சைட்டும் வந்து என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி அது பாருங்க மக்களே அண்ணாக்கள் வந்து 2 சைட்டும் வந்து அழகான முறையில் புல்லு வந்து வச்சிருக்காங்க இன்னொரு நீட்டா வந்து புல்ல பார்த்தா ஒரு வடிவா கிடக்கு பச்சையா கிடக்கு முளைக்கவலிக்கிட்டா இப்படி இருக்கும் என்ன அதுவும் வந்து அந்த கணக்கா ஒரு அழகா வட்டி அழகா ஒரு இடவழிகள் இல்லாம என்ன சூப்பரா தான் இருக்கு வேற லெவல்ல வந்து செஞ்சிருக்காங்க உண்மையா ஒவ்வொரு விஷயமும் வந்து நான் இதுல புல்ல அப்படியே விரிச்சு வச்சு கிடக்குப்ப வெஜ்ஜு போட்டு அளவுக்கு வெட்டுறாங்க அளவுக்கு வெட்டி வச்சு கொண்டு போறாங்க உண்மையா என்ன ஒரு திரும்ப நல்லா நாங்கள் சொல்கிறோன்றோம் நீங்கள் பார்க்குற நீங்கள் வந்து சொல்லுங்க என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன அப்படி வந்து இந்த ஒவ்வொரு விஷயமே வந்து இப்போ அண்ணாவுக்கு வந்து இப்படியான விஷயங்கள்ல அனுபவம் இல்லை தானே அப்போ அண்ணா வந்து கால் பண்ணி சொல்லுவார் அப்படி இல்லைன்னு சொன்னால் நேரே வரும்போது காயப்பார் கிருஷ்ணண்ணா இந்த வீட்டுக்கு இப்படி ஒரு டிசைன் ஒன்றில் வந்தால் எப்படி இருக்கும் அது வந்து என்ன மாதிரி உங்களுக்கு ஓகே அண்ணா சொல்கிற விஷயம் ரெண்டை விடாண்டு நினைச்சு செய்யாம உங்களோட விடாண்டு சொல்லி நினைச்சு உண்மை ரெண்டு சொல்ல அந்த சொல்லுக்காக அங்கே எப்படி செய்யறாங்க அது வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயம் ஏன்னா உங்களோட விடுமை நினைச்சு செய்யுங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா நான் வந்து ரெண்டை விடுமை நினைச்சு நான் செஞ்சு போட்டு உங்களுக்கு காட்டுறோம் வந்து பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி ஆள் ஒரு 2 கதை விடுங்க அந்த கதைக்குரிய ஆள் வந்து எங்களை பஸ்ஸாக வந்து வருதான் அண்ணா அப்போ என்னம்மா 2 இதெல்லாம் வச்சு முடியுதோ 2 முடியுதாண்ணா நாளைக்கு ஏன்னா நாளையோட இதெல்லாம் வச்சு முடிஞ்சிடுவாங்க ஆனால் ஆறுதான் செஞ்சு கொண்டு போனாலும் பஸ்ஸாக இருக்கா பின்னால் வந்து அவங்க ஒரு சரிபடியே டக்குன்னு பார்ப்பேன் போடுறதுன்னா அதை காட்டுங்க உண்மையாக வேலை நினைக்க எத்தனை பேர் ஆளை தேடி வந்திருக்காங்க உண்மை சந்திக்கிறதுக்கு தேடி வந்திருக்காங்களோ வேலையில பார்த்துட்டு வந்து காய்ச்சிட்டு இந்த வீடியோவில் பார்த்துட்டு ஆக்காது ஒரு வேலையிலும் வந்து பிடிச்சா தானே என்ன கூப்பிடலாம் அந்த இதெல்லாம் அப்படி நடக்குது வந்து இதுக்குள்ள இந்த பூக்காடு பச்சை அது அந்த இருக்கிறமாயா ரைட் பாருங்க அந்த போடுற இதுகளை வந்து பாருங்க அந்த இதுக்குள்ளே இருக்கிற மண் வேஸ்ட்டு அதுக்கு பிறகு வந்து அந்த செம்மண் வந்து போடுறாங்க அதுக்கு பிறகு வந்து உரம் போடுவாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் பாருங்க என்ன மாதிரி உரம் போட்டு அதுக்கு அப்பா நீ தண்ணி அடிக்கிற வேலையில்லோ அப்பா விட மாட்டோம் நாங்கள் எல்லாம் செய்வோம் அப்போ ஹோஸ் பைப் இழுக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் அடிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படி நிறைய விளையாட்டுகள் இருக்கு அந்த மாதிரி போட்டு கடைசியாக வந்து தண்ணி ஊற்றி விட்டா சரி புல்லுதான் அப்படியே பச்சை பசிலேருந்து அந்த பச்சை பசையிலேருந்து தான் வரப்போகுது உலடகு இதுக்கும் புல்லு தானே அண்ணா இதுக்கு ஆமாம் புல்லு வந்து எதுவும் பூச்சாடி வரும் போல நடுவு என்ன உங்களோட பிளானுகள் எனக்கு கொஞ்சம் வருது அதே மாதிரி வந்து எங்களோட குட்டி எண்ணெயாக்கள் வந்து பெயிண்ட் அடித்து கொண்டு நிற்காங்க மேலே அவங்க பெயிண்ட் அடித்து போக இந்த காகத்தில் வந்து பாருங்கள் என்னென்ன மாதிரி வேலைகள் செஞ்சு கொண்டு இருக்குன்னு சொல்லி அது ஒரு பெரிய ஒரு தலையடியாக இருக்குது அதுக்குரிய அலுவலம் வந்து பார்க்கணும் அப்போ
கண்டிப்பாக ஆ அதுக்காக முதல் பார்க்கணும் இல்லை காகத்தால் பெரிய பெரிய கரைச்சலாக இருக்குது காலத்துக்கால அப்போ அந்த ஒரு அலுவலகம் வந்து பார்க்கணும். இப்போ வந்து இந்த மரக்கண்டுகள் பூச்சாடிகள் வந்து என்ன மாதிரி இருக்குது, உண்மையிலே வந்து நல்லா இருக்குதா பிடிச்சிருக்குது அவங்களுக்கும் அப்படின்ற விஷயங்களை வந்து நீங்களும் வந்து மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் வேலையில் வந்து அப்படி இருக்குன்றதையும் வந்து மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. மற்ற அப்படி இருக்காது அந்த கிடங்கெல்லாம் கிண்டி கொண்டு போவாங்க. எல்லா இடவழியும் ஒரே சமனாக எடுத்துட்டான். ஒரே என்னத்துக்கு கிடங்கு பெரிய மரம் வைக்கிறோம், பெரிய மரங்கள் வைக்க பெரிய மரங்கள். ஓகே ஓகே. இல்லை மற்றது இங்கே ஆளைக்காட்டுங்க இருக்கா மரத்தோடு எப்படி பிடிச்சோன்னு நிற்கிறாங்க. அப்படி சாஞ்சி ஒன்று நிற்கேனே மரத்தை விட ஆள் வடிவாரி. ஓமோ மற்ற வேறு என்ன சாமான் ஒரே வந்த வடியானப்பா என்னென்ன வருது சாமான் வாங்கிறது வாங்குறதுல என்ன ஆமாம் என்னன்னு தெரியல. என்னண்டு வாரி ஜீவா இருக்கா இவன் என்னண்டு பேர் சாமான ஒரே வந்த வடியானப்பா சாமான் கம் உங்களுடைய ஆமாண்ணா. ரைட் ஓகே ஓகே. காட்டுவோம் ஹெல்ப் பண்ணிட்டு வேணுமா? என்ன கொளுத்தினா அதை பிடிச்சிவா சாமான எல்லோருக்கும் அறக்கப்புறம் அண்ணா அவளுடைய